ஹாய் வெல்கம் பேக் டு அன்பு விலாக். நைட்டு மளிகை கடையிலேருந்து மாமா பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதெல்லாம் எடுத்து வைக்க டைம் இல்லாமல் அப்படியே வச்சுட்டு டயர்டாக இருக்குன்னு படுத்தாச்சுங்க. காலையில் எந்திரிச்சு வந்ததுக்கப்புறம் அதை தான் ஃபஸ்ட்டு வேலையாக நான் எடுத்து வச்சேன். பொட்டுக்களையெல்லாம் அந்தந்த டப்பாவில் கொட்டி வச்சுட்டு உப்பும் எடுத்து வச்சுட்டு உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு உருளைக்கிழங்கும் கட் பண்ணிட்டேங்க. நம்ம இப்போ உலைய வச்சிடலான்னு சொல்லிட்டு உலையும் வச்சுட்டு அரிசியும் ஊற வச்சுட்டேன். அரிசி எப்போவுமே ஊற வச்சு சமைச்சு பாருங்கள், சாப்பாடு ரொம்பவே சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கும் வேக வச்சுட்டு நான் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்காக தான் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எண்ணெய் கத்திரிக்காய் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் கத்திரிக்காயில் கத்திரிக்காயை மட்டும் மேலே 4ஆக கட் பண்ணிடுங்க. தனித்தனியாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி முழுசாக இருக்க மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம மசாலா வைக்க போகிறோம். அந்த மசாலாவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக புளி தண்ணி, கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு, இதை நல்லா சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு இந்த கத்திரிக்காயில் தான் நம்ம வைக்க போகிறோம். இந்த கத்திரிக்காயில் உள்ள சாரம் அதில் மிளகாத்தூளில் உள்ள சாரம் அந்த கத்திரிக்காயில் இறங்கினதுக்கப்புறம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் குழம்பு வைக்க. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இந்த மாதிரி ஸ்டைலில் யாராவது வைப்பீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் குழம்பு வைக்கிற பாத்திரத்தில் கொஞ்சமாக சமையல் ஆயில் ஊற்றிக்கோங்க. இதுக்கு வெந்தயமும் சீரகமும் போட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி வதக்கும் போது பூண்டு ஒரு 4 பல் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். என்கிட்ட பூண்டு இல்லாததுனால நான் அதை சேர்த்துக்கலாங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு பூண்டு வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம், நான் சேர்த்துக்கல. இது நல்லாவே வதங்கினதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கலாங்க. இது கூட கத்திரிக்காய் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. நம்ம ஏற்கனவே இதில் மிளகாத்தூள்லாம் வச்சுட்டோம், அதனால் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்து கொஞ்சம் புளி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருங்க. இது நல்லா குழம்பு சுண்டுனதும் இறக்கிக்கலாம், அவ்வளோதாங்க. ஓகே, சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.